வணக்கம் மாணவர்களே, விஜிஎஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று நாம் 10ஆம் வகுப்புக்கான இயல் 7ல் இருக்கக்கூடிய உரைநடை உலகம் சிற்றகல் ஒளி எனக்கூடிய ஒரு தலைப்பில் நம்ம பார்ப்போம். சிற்றகல் ஒளி தன் வரலாறு, அதாவது மாப்போசியினுடைய வரலாறு குறித்து தான் இந்த பாடத்தில் பார்ப்போம். மாப்போசி அப்படின்னா மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம், இதுதான் அந்த மாப்போசியினுடைய நீண்ட சொற்றொடர். மாப்போசி அவருடைய தன் வரலாறு, அதே அவருடைய வரலாறு அவர் எழுதிய புத்தகம் இது. இவர் சென்னையில் மயிலாப்பூரில் பிறந்தவர். பெற்றோர் பொன்னுசாமி சிவகாமி அம்மையார். இவரது காலம் 26/6/1906. இவர் 3/10/1995 வரை வாழ்ந்த அந்த காலகட்டத்தை பற்றி நாம் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். இவருடைய பணி அப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளர், எழுத்தாளர். இவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா, இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றுகிறாரு. தமிழக உருவாக்கத்தில் பெரும் பங்கை வகித்தவர். அதாவது தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பிறகு அந்த தமிழக எல்லை குறித்து பல போராட்டங்கள் நடைபெற்றது. அந்த எல்லை போராட்டங்கள்லாம் இவர் பெரும் பங்கு வகித்தவர். 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இவர் பணிபுரிஞ்சிருக்கிறார். 1972 முதல் 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவராக பணியாற்றியிருக்கிறார். இவர் உருவாக்கிய அமைப்பு தான் தமிழ் அரசு கழகம். தமிழ் அரசு கழகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். இவர் பெற்ற விருதுகள் பார்த்தா, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற இவருடைய நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது. சரியா? இவருடைய சிறப்பு பெயர் எப்படி சொல்லுவாங்கன்னா, வழக்கத்தில் எழுத்தாளர் மத்தியில், பத்திரிகையாளர் மத்தியில் சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. சிலம்பு செல்வர். தமிழக அரசு செய்த சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைச்சிருக்கிறாங்க. இவருடைய இளமை பருவங்கள் இளம் வயதை கடந்த பின்பு அவர் ஈடுபட்ட போராட்டங்கள் வரை அனைத்துமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த போராட்டத்தை எனது போராட்டம் என்னும் மாப்போ சிவஞானத்தினுடைய தன் வரலாறு நூலில் உள்ள பகுதிகளை சிலவற்றை தொகுத்து நமக்கு கட்டுரையாக ஒரு உரைநடை பகுதியாக அவங்க தந்திருக்கிறாங்க. இவருடைய குழந்தை பருவத்தை முதல்ல பார்க்கலாம். குழந்தை பருவம் போது பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் ஞானப்பிரகாசம் தான். சரபையர் எனக்கூடிய ஒரு முதியவர் என்ன பண்றாரு, இவரை சிவஞானி சிவஞானி என்று அழைச்சிருக்கிறார். அதுவே பின்னால் சிவஞானி என்பது சிவஞானம் என்று மாறி பலரால் அழைக்கப்பட்டதுனால சிவஞானம் என்ற பெயரை நிலைத்திருச்சு. 3ஆம் வகுப்பில் நுழையும் போது ஒரு 7 நாள் ஸ்கூல் பள்ளிக்கு போறாரு. 7ஆவது நாள் என்ன ஆகுது, ஆசிரியர் புத்தகம் வாங்கிட்டியாப்பா, எல்லா புத்தகம் இல்லாதவங்களாம் யார் அப்படின்னு எந்திரிக்கும் போது மாப்போசி எந்திரிச்சுக்கிறார். புத்தகம் இல்லாதவங்க எதுக்கு ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு கடுமையாக திட்டிருக்கிறாரு. அந்த கஷ்டத்தை வீட்டுக்கு போய் சொல்றாரு. ஆனால் அவருடைய இளமை காலத்தில் அவங்க தாய் தந்தையர் மிகவும் வறுமையுற்று இருந்த காலம். அந்த நேரத்தில் ஒரு ஆங்கிலம், தமிழ், கணிதம், அறிவியல் இந்த 4 பாடப்புத்தகங்களை கூட வாங்கி தர முடியாத அளவுக்கு வசதி குறைந்தவர்களாக இருந்தாங்க. அதனால் புத்தகம் இல்லைன்னா ஸ்கூலுக்கு வராது அப்படின்னு சொல்கிறதுனால என்னாச்சு, அவரால் ஸ்கூலுக்கு போக முடியாத மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அவங்க பெற்றோர் போயிட்டு ஸ்கூலில் போய் சத்தம் போட்டாலும் அவருக்கு அதுக்கு மேலே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாத சூழல் இருந்தது. இவரது பள்ளி வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. அதோட அந்த காலத்தில் பள்ளிக்கு செல்வதற்கு தேவையான ஆங்கிலம் மற்றும் தமிழ் பாடப்புத்தகங்களை வாங்க முடியாத அளவிற்கு குடும்பத்தில் நிலவிய அந்த வறுமையின் காரணமாக தன் கல்வியை அவர் இழந்துட்டார். பள்ளி கல்வியை மட்டுமே அவர் இழந்தாரே தவிர கேள்வி செல்வத்தை பல வழிகளில் அவர் வளர்த்து கொண்டார். சரியா? சித்தர் பாடல்களை
தன்னுடைய அன்னையிடமிருந்து அள்ளி அரசாணி மாலை, அப்புறம் பவளக்குடி மாலை ஆகிய அம்மானை பாடல்களை பாடுறதுக்கு கற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் சித்தர் பாடல்களை அவராகவே முயற்சி செய்து விரும்பி கற்றுக்கொண்டார். பலருடைய சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக தன்னுடைய இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள் மூலம் கேள்வி ஞானத்தை பெருக்கிக் கொண்டார் அவர். சரியா? உணவுக்காக வைத்திருந்த பணத்தில் பழைய புத்தக கடைக்கு சென்று குறைந்த விலையில் நல்ல நூல்களை வாங்கி அவர் படிப்பார். நல்ல நூல்கள் அந்த பழைய புத்தகங்களில் கிடைச்சா, புத்தக கடைகளில் கிடைச்சா மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார், ஆஹா அப்படின்னு. ஆனால் அவருடைய வறுமை, அவருடைய பசியை போக்குவதற்காக வைத்திருக்கக்கூடிய பணத்தை கூட தன்னுடைய அறிவு பசியை தீர்ப்பதற்காக புத்தகங்களை வாங்கி படித்தார் என்பது நாம் இங்கே கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. இவருடைய இளமை காலம் அப்படின்னு பார்த்தா, இவரது இளமை காலத்தில் நாடெங்கிலும் சுதந்திர போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலம் வந்து, அப்போ பேராய கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம இங்கே பேராய கட்சின்ற பேர் வந்ததுனாலே நம்ம இங்கே காங்கிரஸ் கட்சி நம்ம அர்த்தம் கொள்வோம். இந்த காங்கிரஸ் கட்சி நடத்தப்பட்ட ஊர்வலங்களில் கதர் விற்பனை செய்வதற்கு அவர் வந்து தவறாமல் கலந்து கொள்வார். கதர் துணிகளை விற்பனை செய்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல அவர் போய் தவறாமல் கலந்து கொள்வார், கதர் விற்பனை செய்யக்கூடிய இடத்துல. அப்புறம் அவர் வந்து ஒரு சிறைவாசம் அனுபவிக்கிறார். 30/9/1932 தமிழா துள்ளி எழு அப்படின்ற தலைப்புடைய ஒரு துண்டறிக்கை, பிட் நோட்டீஸ் அப்படின்றோம் இல்லையா, அந்த துண்டறிக்கையை வந்து கடற்கரையில் கடற்கரையினாலே மக்கள் குடுமி இருப்பாங்க இல்லையா கூட்டமாக, அந்த இடத்துல மக்கள்கிட்ட விநியோகம் செய்திருக்கிறார். அது வழங்கியதற்காக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு 3 மாத கடுங்காவல் தண்டனை, 300 ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை விதிக்கிறாங்க. ஆனால் அவரால் 300 ரூபாய் அபராதம் கட்ட முடியல. மேலும் ஒரு 6 மாத கடுங்காவல் தண்டனையை வந்து அவர் அனுபவிக்கிறார். சரியா? அதுக்கப்புறம் இந்தியாவை விட்டு வெளியேறு அப்படின்னு ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக இந்தியா விட்டு வெளியேறு அப்படின்ற ஒரு போராட்டம், வெள்ளையனை வெளியேறு அப்படின்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டதற்காக 1942 2வது வருடம் ஆகஸ்ட் மாதம் 13 அன்று வேலூர் மத்திய சிறையில் அவர் அடைக்கிறாங்க. ரொம்ப கொடுமையான சிறை. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அமராவதி சிறைக்கு மாற்றுறாங்க. சரியா? இது ஒரு. அதுக்கப்புறம் வடக்கெல்லை போராட்டம் ஒன்று. இந்திய விடுதலைக்கு பிறகு மாநிலங்களிடையே மொழி வாரியாக பிரிக்கிறாங்க. இந்தியா விடுதலை அடைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் மாநிலங்கள் மொழி வாரியாக பிரிக்கிறாங்க. அப்போ தமிழகம், கேரளா, கர்நாடகம் அப்படின்னு மொழி வாரியாக பிரிக்கிறாங்க. அப்போ தமிழகத்தை சேர்ந்த பகுதிகள் சிலது ஆந்திராவோடு இணைக்க முயற்சி செய்தாங்க. அதற்காக என்ன பண்ணாங்க, அந்த மங்களக்கிடார் என்பவருடைய தலைமையில் இவர் இந்த மாப்போசியும் சேர்ந்துட்டு இவரோடு பல தலைவர்களும் சேர்ந்து தமிழகத்தினுடைய வடக்கெல்லையை மீட்பதற்காக போராட்டங்களை நடத்தினாங்க. அதாவது இந்த போராட்டத்தின் விளைவாக சித்தூர் மாவட்டம் முழுவதும் ஆந்திர மாநிலத்தோடு இணைச்சிட்டாங்க. ஆந்திராவோட இப்போ இருக்கக்கூடிய சித்தூர் இணைக்கப்பட்டது. திருத்தணி சென்னை பகுதியோடு இணைக்கப்பட்டது, தமிழகத்தோடு இணைக்கப்பட்டது. திருத்தணி, சென்னை போன்ற பகுதிகள் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டது. திருப்பதி வந்து ஆந்திர மாநிலத்தில் இணைச்சதால திருத்தணியை தமிழகத்தோடு இணைப்பதற்கு போராடிய போதுதான் மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றம் வந்து எங்களுக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முழக்கம் விட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான சொற்றொடர். இதிலிருந்து கேள்விகள் வரலாம். மாலவன் குன்றம் அப்படின்னு அர்த்தம். மால் அப்படின்னா திருமாலை சொல்றது. பெருமாளுடைய குன்றம் எது? திருப்பதி. திருப்பதி போனால் என்ன, வேலவன் குன்றமாவது. வேலவன் குன்றம்னா இங்கே திருத்தணியை சொல்றாங்க. வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம். 1953 to 54 தெற்கெல்லை பகுதிகளை, தெற்கு எல்லை பகுதிகளை, தெற்கெல்லையில் என்ன வரும், இப்போ கேரளா திருவிதாங்கூரோட ஒரு முடியாட்சியில் இருந்தது. சரியா? இந்தியா விடுதலை பெற்றிருந்தாலும் கேரளா வந்து முடியாட்சியின் கீழே தான் இருந்தது. அப்போ அந்த எல்லை போராட்டம் போது அந்த
அந்த சில பகுதிகள்லாம் இருந்தது. என்னென்ன பகுதி அப்படின்னா மலபார் மாவட்டம், தேவிகுளம், அப்புறம் பீர்மேடு பகுதிகள் கேரளாவோடு இணைந்திருந்தது. கல்குளம், விலவங்கோடு, தோவாலை, அகத்தீஸ்வரம், செங்கோட்டை ஆகிய பகுதிகள் தமிழ்நாட்டோடு இணைச்சிட்டாங்க. சரியா? இந்த பாடத்தில் நம்ம படிக்கும்போது இன்னொரு சிறந்த ஒரு போராட்டக்காரர் மார்ஷல் ஏ நேசமணி அவரை பற்றி நம்ம படிப்போம். மார்ஷல் ஏ நேசமணி இவர் வந்து தமிழகத்தினுடைய தெற்கெல்லை போராட்டத்தில் மாப்போ சிவஞானத்தோடு இணைந்து போராடியவர். இவர் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டவர். இவர் வந்து வழக்கறிஞர் கூட. இவர் நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றுகிறார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றுகிறார். குமரி மாவட்ட போராட்டத்தை, அதாவது குமரி மாவட்ட போராட்டம்னாலே அது தெற்கலை போராட்டம் தான் சொல்லுவாங்க, அதை முன்னெடுத்து சென்றவர் அப்படின்னா அந்த மார்ஷல் ஏ நேசமணி என்று அழைக்கப்பட்டார். 1956 நவம்பர் 1ஆம் நாள் அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது. சரியா? 1956 நவம்பர் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைச்சாங்க. அப்போ தமிழகத்தினுடைய தென் எல்லையாக மாறியது எது? கன்னியாகுமரி மாவட்டம். தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையும் மணிமண்டபமும் கட்டி வச்சிருக்கிறாங்க, அவரை சிறப்பிப்பதற்காக, அவருடைய போராட்டத்தை சிறப்பிக்கும் நோக்கத்தோடு. கடல் கடந்த தமிழ் வணிகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் நாம் இந்த பாடத்தை முடியும் போது இது ஒன்று இருக்கு. ஆஸ்திரிய நாட்டு தலைநகரான வியன்னாவில் அமைந்துள்ள ஒரு அருங்காட்சியகம். இங்கே பேப்ரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று இருக்கு. இந்த சுவடி வந்து சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகரோடு எகிப்து நாட்டினுடைய அலெக்சாந்திரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்கு. அது கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்றது இங்கே ஒரு கூடுதல் தகவலாக நம்ம தந்துருக்கிறாங்க. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் மாப்போ சிவஞானம் எங்கு எப்போது பிறந்தார் அப்படின்னா ஆயிரம் விளக்கு, அதாவது சால்வன் குப்பம் அப்படின்றது அவர் பிறந்த ஊர். சென்னை ஆயிரம் விளக்கு, அங்கே சால்வன் குப்பம் அப்படின்ற ஒரு ஊர். சரியா? அவர் பிறந்த தேதி வந்து 20/6/1906. அவருடைய பெற்றோர் வந்து பொன்னுசாமி, சிவகாமி அம்மையார். இவருடைய பெற்றோரிட்ட பேர் வந்து ஞானப்பிரகாசம். சரியா? மாப்போசி அவருடைய பால பாடங்களாக அமைந்தவை. சிறுவயது பாடல் அப்படின்னா அவருடைய தாயார் கிட்ட, சிவகாமி அம்மையார் கிட்ட அள்ளி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை போன்ற பால பாடல்களை அவர்கிட்ட கட்டாங்க. அதுக்கப்புறம் அவரே முயன்று சித்தர் பாடல்களை படிக்க கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் மாப்போசி ஒரு புத்தக பித்தன் என்பதை எவ்வாறு விளக்குவாய் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மாப்போசி தாய்மொழியில நல்ல புலமை பெற முயன்றார். அதனால என்ன பண்ணார்? தன் அறியாமையோடு கடும் போர் நடத்தினார். சரியா? பணப்பற்றாக்குறை குறையினால் என்ன பண்ணாரு? பழைய புத்தக கடையில் போயிட்டு அவர் சில புத்தகங்களை வாங்கி விரும்பி படித்தார். புத்தகங்கள் வாங்கிவிட்ட பல வேளைகளில் பட்டினி கூட கிடந்திருந்தார். அவர் முயன்று சேர்த்து வைத்துள்ள பெரும் சொத்து அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நூலகம் ஒன்று தான். மாப்போசி சிறையில் அடைத்துவதற்கான காரணங்கள் என்னென்ன? மாப்போசி வந்து 30/9/1932 இங்கே அந்த வருடத்தில் தமிழா துண்டியது அப்படின்னு ஒரு துண்டறிக்கையை கடற்கரையில் குழுமி இருந்த மக்களுக்கு வழங்கியதற்காக அவரை சிறையில் அடைச்சாங்க. பழங்காலத்தில் பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி, சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி, சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி, நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த சிறுமியையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதனால அவருக்கு சிறைவாசம் கிடைச்சது. மாப்போசி வந்து வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட போது சில முக்கிய நபர்கள்லாம் சந்திச்சார். யாருன்னா பார்த்தா காமராசர், தீர சத்தியமூர்த்தி, அப்புறம் பிரகாசம் அப்படின்றவங்கள முக்கிய தலைவர்கள் சந்தித்தார். வடக்கலை போராட்டத்தில் மாப்போசியோட சிறையில் அடைக்கப்பட்டவங்க வேற யார் அப்படின்னு பார்த்தா மங்களங்கிடா, விநாயகம், தியாகராஜன், ரஷீத் அப்படின்றவங்க. இவங்களெல்லாம் வடக்கலை போராட்டத்தின் போது மாப்போசியோடு இவர்களையும் சிறையில் அடைச்சாங்க. மாப்போசி அவர்களுடைய சட்டமன்ற பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா 1952 54 வரைக்கும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார்.
அதுக்கப்புறம் 72லேருந்து 78 வரைக்கும் 1972லேருந்து 78 வரைக்கும் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்தார். தமிழக வடக்கெல்லை போராட்டத்தில் சிறை சென்று உயிர் துறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வடக்கெல்லை போராட்டம் மங்களங்கிழார் என்ற ஒரு தலைவருடைய முன்னணியில் தான் நடந்தது. அந்த போராட்டத்தில் ஏராளமானவர்களை சிறையில் அடைச்சாங்க. அப்படி சிறையில் அடைச்சவங்கள ராஜமுந்திரி சிறையிலிருந்து திருவாலங்காடு கோவிந்தராஜன் அப்படின்னு ஒருத்தர் இறந்துட்டாரு. பழனி சிறையிலிருந்து மாணிக்கம் என்ற ஒருவர் இறந்துட்டார். இந்த 2 பேரும் குறிப்பிடத்தக்கவர்கள். கோவிந்தராஜன் அப்புறம் பழனி சிறையிலிருந்து மாணிக்கம் அப்படின்றவங்க. சரியா? தமிழக தெற்கெல்லை போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் அப்படின்னு பார்த்தா தெற்கெல்லை போராட்டத்தின் போதும் துப்பாக்கி சூடு நடந்தது. அப்போ திருவிதாங்கூர் அரசு நடத்திய அந்த துப்பாக்கி சூடு தமிழரசு கழக தோழர்களான தேவசகாயம் செல்லையா ஆகிய இருவரும் துப்பாக்கி சூட்டில் பலியானவங்க. வடக்கெல்லை போராட்டத்தில் சிறையில் அடைபட்ட போது அந்த 2 பேர் இறந்தாங்க. யார்? கோவிந்தராஜன் அப்படின்றவரும் மாணிக்கம் அப்படின்றவரும். தெற்கெல்லை போராட்டத்தின் போது அந்த கேரளா திருவிதாங்கூர் அந்த அரசு முடியாட்சி அரசு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அப்போ தேவசகாயம் செல்லையா அப்படின்னு 2 பேர் இறந்தாங்க. சென்னை தமிழருக்கே என்பதை உறுதி செய்த உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1953ஆம் ஆண்டு 25/3/1953 நாடாளுமன்றத்தில் பிரதமர் நேரு சொல்றாரு, நடுவண் அரசினுடைய சார்பில் அதிகாரப்பூர்வமான உறுதிமொழி ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆந்திர அரசினுடைய தலைநகரம் ஆந்திர எல்லைக்குள்ளேயே அமையும் என்று உறுதியளிக்கப்பட்டது மூலமா தமிழக அரசினுடைய எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் தமிழகத்தினுடைய தலைநகராக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டுட் புரிந்து கொள்ளக்கூடியான ஒரு உறுதிமொழியை தராரு. மாப்போசி அவருடைய வாழ்நாள் மகிழ்ச்சி அப்படின்னா எது சொல்லணும்னா, பொருளால் நூற்றலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தினுடைய வடக்கெல்லை வேங்கட மலையாகவும் தெற்கெல்லை குமரி மொழியாகவும் கூறப்படுவதை படித்து வியப்புற்றிருந்த அந்த மாப்போசி மலையும் கடலும் ஒரு நாட்டினுடைய இயற்கை எல்லைகளாக அமைவது என்பது அந்த நாட்டினுடைய தவப்பயணம். அந்த வகையில் தெய்வீக எல்லைகளை மாலவன் குன்றம் போயிடுச்சு, ஆனால் வேலவன் குன்றமாவது நம்ம திரும்ப பெற்றது மாப்போசி அவர்களுடைய வாழ்நாள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். மாப்போசி பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மாப்போசி எல்லாரும் பத்திரிகையாளர் உலகத்தில் சிலம்பு செல்வர் அப்படின்னு போற்றக்கூடியவர். அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, சட்டமன்ற மேலவை தலைவராக இருந்திருக்கிறாரு, தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் தான். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறார். தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு குறிப்பிடத்தக்க செய்தி. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் மாலவன் குன்றம் போலான வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும், இடஞ்சுட்டுக்குள் விளக்குக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். இந்தியாவை விட்டு வெளியேறி என்ற போராட்டத்தில் ஈடுபடுறதுக்காக மாப்போசி அனுபவித்த சிறைவாசத்தை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரலாம். இந்த இந்தியா வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த போராட்டத்தில் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14 வேலு சிறையில் அடைச்சாங்க. அங்கு காமராசர், தீர சத்தியமூர்த்தி, பிரகாசம் உள்ளிட்டவரை அவர் சந்தித்தார்னு சொன்னோம் இல்லையா. அந்த முன்னணி தலைவர்களை சந்தித்த விளைவாக சில நாட்களுக்கு பின் அவர்கள் வேலூர் சிறையிலிருந்து அமராவதி சிறைக்கு மாற்றம் செய்தாங்க. அந்த சிறையில் அவர்களுக்கு தங்கியிருந்த இடத்துல மேற்கூரை துத்துநாக தகட்டால செய்து வேயப்பட்டிருந்தது. அந்த துத்துநாக தகடு என்னன்னா, கோடை காலத்துல 120 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை இருந்த காலத்தில் மின்விசிறி கூட இல்லை. அந்த சிறைவாசத்தில் மிகுந்த துன்பம் விட்டார் அவர். அதை இந்தியா விட்டு வெளியேறு என்ற போராட்டத்தில் ஈடுபட்டதுக்கான மாப்போசி அனுபவித்த சிறைவாசம் அப்படின்னா இதை சொல்லலாம். இந்த பாடத்தில் வேற எதுவும் முக்கியமான செய்திகள் இல்லை. இருந்த போதும் இந்த மாப்பு சிவஞானத்தினுடைய தமிழ் தொண்டு
சிலம்பு செல்வர் என்று அழைப்பதற்கு காரணம், இந்த சிலப்பதிகாரம் என்ற நூல் வந்து பெருமைப்பட மூவேந்தர்களுடைய காப்பியம், குடிமக்கள் காப்பியம், மக்களை ஒருமைப்படுத்துவதற்கான ஒரு காப்பியமாக சிலம்பு செல்வர் கருதுகிறார். அதனால தான் அவருக்கு சிலப்பதிகாரத்தை அவருடைய பொருளுரை எழுதியது காரணமாக இவரை சிலம்பு செல்வர் என்று அழைக்கிறாங்க. அத்தனை சிறப்பு பெற்றவர் தான் இந்த ம.பொ.சி. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் செய்தி. நன்றி மாணவர்களே. EJS தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.